எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்ப நட்சத்திர ஸ்டார் ஜோதிடம், இந்த நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த 12 ராசி கட்டத்துல ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரங்களாக பாவிச்சு. இந்த 3 நட்சத்திரம்னா 2 முழு நட்சத்திரம், 1 கால் நட்சத்திரம் மேசம். அடுத்து 2 அரை நட்சத்திரம், 1 முழு நட்சத்திரம் ரிஷபராசி. அடுத்து மிதுன ராசியில 2 அரை நட்சத்திரம், 1 முழு நட்சத்திரம், 1 முக்கால் நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்ப கடகராசியில 1 கால் நட்சத்திரமும் 2 முழு நட்சத்திரமும் இருக்கிறது. அப்ப இந்த ராசி கட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது 3 இயக்கங்களை கொண்டுள்ளது. தரம் ஸ்திர உபயம் 3 இயக்கங்களை கொண்டுள்ளது. 4 பூதங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. நெருப்பு, பூமி, காற்று, நீர். அப்ப 4 இயக்கங்கள். அப்ப எத்தனை சேர்த்து 12 ராசிகள். 12 ராசிகளாக புறப்படுத்தப்படுகிறது. ஒரு நட்சத்திரம். இப்ப நட்சத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா 4 பாதங்களை கொண்டுள்ளது. இப்ப 3 இயக்கங்களும் 9 கிரகங்களை சேர்த்தா 27 நட்சத்திரங்கள். இப்ப 27 நட்சத்திரத்தை 27 × 4 பாதம் 108. இப்ப 108 பாதங்கள் உள்ளது. ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்களாக இந்த பாதத்தை நாம் வைத்துத்தான் அம்சக்கட்டமே அமைக்கிறோம். அம்சக்கட்டம் என்பது நட்சத்திரத்தினுடைய பலம், பலவீனம் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு. அப்ப நட்சத்திரத்தில் இது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு கிரகம் தான் என்கிற நட்சத்திரத்தின் பலனை தரும். நல்லா கவனிங்க. ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். A planet gives the benefit of the nakshatra or star. It is ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலனை தரும். நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதா அல்லது வேற நட்சத்திரத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு ரூபு, வேற நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு ரூபு. அப்ப நம்ம என்ன மாதிரியான அணுகுமுறையை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறத தெளிவாக பார்த்துதான் நாம் முடிவெடுக்கணும். இது நட்சத்திரத்தினுடைய அமைப்பு, நட்சத்திரத்தினுடைய ஸ்தானம். இதுதான் நம்ம எனது அருமை நண்பர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பலனை எப்படி செய்யுமோ கேள்வி கேட்பாரு. அவர் நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு சிறப்பானதை தரும். அப்ப அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தா, ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த கிரகம் எப்படி வேலை செய்யும், ராகு கேதுகள் எப்படி வேலை செய்யும், ராகு கேதுகள் சொந்த நட்சத்திரத்திற்கும் போது எப்படி வேலை செய்கிறது, ராகு கேதுகள் வேறு நட்சத்திரத்தினால் என்ன மாதிரியான வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஸ்தார ஜோதிடம்ங்கிறது அடிப்படையாக இருந்தது. அதனுடைய தெல்ல தெளிவான சில விஷயங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ராசியை சொந்தம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரையிலும் மேல 6 ராசி, கீழே 6 ராசி. அதாவது கும்பத்திலிருந்து கடக வரைக்கும் 6 ராசியும், சிம்மத்திலிருந்து மகர வரைக்கும் 6 ராசிகளையும்,
இது பூமிக்கு அடிப்பகுதி, இது பூமிக்கு மேல் பகுதி. மேலே இருப்பது சந்திரனுடைய ஆளுகை, கீழே இருப்பது சூரியனுடைய ஆளுகை. இப்படியெல்லாம் நம்ம பேசி சொல்லணும். அப்ப ஒரு கிரகம் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் சூரியனுடைய ஆளுகையில் இருக்கா, சந்திரனுடைய ஆளுகையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா அந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ராசியின் தன்மையை வைத்து ஒரு 8 சூத்திரங்களை வைத்து நாம் பலன் எடுக்கலாம். இதைத்தான் பாஸ்கரை வந்து நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப 8 சூத்திரம் என்ன, அந்த 8 சூத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம விவரமாக பலன் எடுத்துக்கலாம். அந்த 8 சூத்திரத்தின் தன்மைகளை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பலன் எடுத்து அதை நம்ம விளக்கணும். அப்போ ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திரம் யாரு, அந்த கிரகத்துக்கு அதுக்கு என்ன படும்? இது குமார் புரியுதா? புரியுது சார். என்ன புரிஞ்சு? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திர பலனை தரும். அந்த கிரகம் சொந்த நட்சத்திரம் நிக்குதா இல்ல வேற ஒரு நட்சத்திரம் நிக்குதா பார்த்தோம்னா அதனுடைய பலன் தரும். இது ஒரு வகையான விதிப்படைகள் விதி. ஆமா. அடுத்து இன்னொரு விதி என்னன்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தை இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதி தான் அந்த கிரகத்தை இயக்குவார். இது அடுத்தது. சரி பாருங்க. அப்ப கிரகம் என்பது இயங்குகிறது, நட்சத்திரம் என்பது இயக்குகிறது. ஆட்சி வைக்கிறது யாரு? நட்சத்திராதி. ஆடுறது யாரு? கிரகம். இது புரியுதா? புரியுது சார். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதிபதி அந்த கிரகத்தை இயக்குகிறார். அப்ப நம்ம சாரஜோதிடத்துல 3 வகையா பிரிச்சு சொல்ல போறோம். யாரு ஆடுறா, யாரு ஆடுறா ஒரு வகை. இது 8 சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி பலன் இருக்கிறது ஒரு வகை. இந்த அடுத்த ஒரு வகை என்னன்னா, ராஜகேது நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளதா, மாந்தியோட சேர்ந்திருக்கா? ஒரு கிரகம் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த கிரகம் தன் காரகத்துவத்தை சிறப்பாக பணியாற்றாது. இது அடுத்த ஸ்டெப். புரியுதா? புரியுது சார். அப்ப ராகு நட்சத்திரத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் சிறப்பா பயனற்றாது என்ன சார்? அந்த கிரகத்துல உதாரணமா சுவாமி கொஞ்சம் பாதிக்காது. சதயம் திருவாதிரையில் இருந்தால் அந்த கிரகம் தன் முழுமையாக இழக்கப்படும். எனக்கு உதாரணத்தை பார்த்தோம்னா, இப்ப இந்த சனி இருக்கு, சதய நட்சத்திரத்தில். இது வந்து சந்திரனுடைய வீடு. யாரோட வீடு? சந்திரனுடைய. இந்த வீட்டுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காது? சந்திரனுக்கு 8, சனிக்கு 6. அதெல்லாம் சரி. சந்திரனுக்கு தான் பலன் பார்க்கப்படும். இந்த தாய்க்கு தான் பலன் பார்க்கணும். தாய்க்கு 8ஆம் இடத்துல யாரு இருக்கா? சனி இருக்காரா? இருக்காரு. அவர் யாரு நட்சத்திரத்தில் இருக்காரு? ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு. சதயத்துல இருக்காரு. அப்ப இந்த 8ஆம் பாவங்கிறது ஆயிலா? ஆமா சார். அப்ப தாய்க்கு ஆயிலின் பிரச்சனை கண்டத்தை தரும். தாய்க்கு கண்டத்தை தரும் தரும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே. அப்ப ஒரு பாவகாரகத்துக்கு ஒரு காரக ஒரு பாவத்துக்கு அதன் 8ஆம் பாவம் வலு இழக்கக்கூடாது. வலு இழந்து விட்டால் அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. புரியுதா? புரியுது சார். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும்
அதனுடைய தன்மைகளை நாம் எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா என்ன ஆயிரும்? சிறப்பை வரும். பலன் சூப்பரா சொல்லிடலாம். மானியோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவம் என்ன ஆகி போகுது? மாந்தினா என்ன சொல்லிருக்க? சிறப்படையாது. சிறப்படையாது. அப்ப மாந்தியோட சேர்கின்ற கிரகம் சிறப்பை தருவதில்லை. மாந்தியின் பார்வையில் சுற்றுகின்ற கிரகங்களும் சிறப்படைவதில்லை. சார், மாந்தியோட சேர்ற கிரகத்தோட காரத்தை உயிர் காரத்தை கொடுமா இல்ல பொருள் காரத்தை கொடுமா? எல்லாமே கெட்டு போகுது. எல்லாமே கெட்டு போகுது. எல்லாமே கெட்டு போகுது. அந்த பாவத்தினுடைய உயிர் காரத்தை கிடைக்கும் சார். அவ்வளவுதான். எதோ அந்த 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 எந்த கிரகம் சேர்ந்தோ அந்த எந்த பாவத்துக்குரியவர், எந்த உறவு காரகத்துக்குரியவர் அவர் பார்க்குமா கொடுத்தாங்க. கண்டிப்பா கொடுப்பேன். கொடுத்திருக்காங்க கேக்குறேன். ஏன்னா எனக்கு 9 சனி கூடிய மாந்தி. இப்ப சனியோட மாந்தி சேர்ந்துட்டா நல்லா கவனிப்பாரு. சனியோட மாந்தி சேர்ந்துட்டா உங்க ஜாதகத்துக்கு சனியாருன்னா மூத்த சகோதரனா? ஆமா சார். காலபுருஷனுக்கு மூத்த சகோதரர் சனியா? ஆமா சார். அவரை பாரு. மூத்த சகோதரர் இல்ல. அவர் இல்லாம ஆயிட்டுமா இல்லையா? ஆமா சார். அடுத்து அதே என்ன அர்த்தம்? பத்துக்குரிய சனியா? ஆமா சார். காலபுருஷனுக்கு பத்துக்குரிய சனி மானியோட சேர்ந்துட்டா தொழில் பண்ணோம்னா பல தொழில் பண்ண வச்சு அதில் தொழில தண்ணீர் தராதா? தராது சார். தரல. தராது. இப்படி நம்ம நட்சத்திரத்தை வைத்து சூட்சமமாக அடித்து தூக்கலாம். அதனால சார ஜோதிடம் என்பது சரித்திரம் படைக்கிறதற்கு நம்ம சார ஜோதிடம். அதனால இந்த சார ஜோதிடத்துக்கு கேள்வி ஜோதிடம்னு நினைக்கிறாங்க. அதல்ல, சாரம்னா நட்சத்திரம், பாரம்பரியம் இல்லையா? சாரம்ங்கிறது நட்சத்திரம். கேள்வி அப்படின்னா உபநட்சத்திரம். அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க நட்சத்திர ஜோதிடம். நாம படிக்க போறது நட்சத்திர ஜோதிடம். கலைச்செடியை இருக்கிறேன்னா ஜெயபாபா கலைச்சி இருக்கிறேன். நான் நட்சத்திர ஜோதிடர். நான் யாரு? நட்சத்திர ஜோதிடர். நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லுவேன். ஒண்ணுமில்ல, உங்களுக்கு புதன் எப்படித்தான் சொல்லணும். புதன் குமாரையா சொல்லுங்க சார். புதன் எங்க இருக்காரு? புதன் எனக்கு மீன இலக்கணம் சார். மீன இலக்கணத்துக்கு 8ல புதன் இருக்காரு, சுக்கிரனோட சேர்ந்து. சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு புதன்? சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது சுவாதிங்கிறது யாருடைய நட்சத்திரமா? ஆமா சார். சுவாதி ராகுவோட நட்சத்திரம்னா 3ஆம் பாவம். புதன்ங்கிறது படிப்பா? படிப்பு சார். படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க கூடாதா? படிச்ச படிப்பு வேலை பார்க்கல. வேலை பார்க்க கூடாது. நான் படிச்சது ஐடி. அது பார்க்க கூடாதுங்க. பார்த்த வேலை கொல்ல வேலை. அடுத்து பாருங்க, இந்த புதன் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் புதனா? ஆமா சார். இளைய சகோதரன் இருந்தா அந்த சகோதரனோட உறவு சரியிருக்காதா? ஆமா சார். அப்படி இருப்பாங்க. அப்ப இளைய சகோதரி இருக்கு. இளைய சகோதரியோட நல்ல உறவு இருக்கு. இளைய சகோதரியோட சகோதரனோட சகோதரன் இல்ல. சகோதரி இல்ல. இல்ல இல்ல பிறக்கவே இல்லையா? இளைய சகோதரர் இல்ல, சகோதரி மட்டும். சகோதரி மட்டும் இருக்காங்கன்னா 3ஆம் பாவம் புதன். சுக்கிரனோட சேர்ந்திருக்கா? ஆமா, சுக்கிரனோட சேர்ந்து. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. விசாக 2ஆம் பாதம். குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரா? அப்ப சுக்கிரன் உங்களுக்கு சகோதரியா? ஆமா சார். குருவோட இருந்த சகோதரி நல்லா வசதியா இருப்பாங்களா? நல்லா வசதியா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சகோதரி அங்கீகாரம் அப்படிதான் சார். அப்படிதான் சார்.
அப்ப அப்ப நம்ம பலன் எடுக்கும் போது டக்கு டக்குன்னு எடுக்கணும். அப்ப சாரதிகள் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொன்னாயா? பயங்கரமா இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்து கரெக்டா அந்த உறவு முறையில இருந்து காரகத்துல இருந்து எல்லாம் இணைச்சோம்னா பலன் சூப்பரா வந்துடும். இருக்கு. அப்ப உங்களை வந்து ஒரு ஒரு முழுமையான ஜோதிடர் ஆக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு ஜோசியர் இருக்கோம்னா, நான் அங்க படிக்கிறேன் இங்க படிக்கிறேன், மூணே விஷயம் தான் படிக்கிறது. ஒன்று மரபு ஜோதிடம், ஒன்று நட்சத்திர ஜோதிடம், ஒன்று உபநட்சத்திர ஜோதிடம். இந்த 3 ஜோதிடத்தை தெளிவாக ஏதாவது ஒண்ணு கத்துக்கங்கன்னு சொல்றேன் நான். சரி சரிங்க சார். அதோட ஜாமக்கோலை படிச்சுக்கோங்க. நல்லா வருது சார். ஜாமக்கோள்ங்கிறது வந்து நம்மளுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். அடுத்த கிளாஸ் ஜாமக்கோள் வகுப்பு தான். சரிங்க சார். அதனால இந்த வகுப்பு நம்ம வருகின்ற வகுப்பு இந்த செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி வகுப்பு தொடங்குறோம். அதனால சார ஜோதிட வகுப்புக்கு விருப்பமானவர்கள் எங்களுக்கு தொடர்பு வந்து பதிவு செஞ்சுக்கணும். 96-420-325 தொடர்பு கொள்ளணும். இதுதான் சேர்ந்து அப்படின்னா சரி. போதுமா? ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்விலாம் இல்ல சார், நீங்க கரெக்டா இருக்கு. ஆனா காரகமும் நட்சத்திரமும் நிக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதை நம்ம வீடியோ பார்த்துருவோம். சாஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.